இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது உலக மக்கள் தொகையில் பாதி அளவுக்கு பெண்கள் இடம் பெற்றிருக்காங்கன்னு அவர்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் தேவைப்படுகிற சானிடரி நாப்கின்ஸ் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களான பருத்தி மற்றும் செல்லுலோஸ் ஃபைபர் இவற்றை உலக நாடுகளுக்கு உலகத்தில் மொத்தம் 193 நாடுகள் இருக்குது. அதில் தலை சிறந்த 10 நாடுகள், அதாவது பருத்தி உற்பத்தியில் தலை சிறந்த 10 நாடுகள், மீதமுள்ள 183 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அவ்வளோ பெண்களுக்கும் நம்முடைய பருத்தி வெறும் 10 நாடுகளிலிருந்து மீதமுள்ள 183 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனா நம்மளோட முதல் கேள்வி எழுது, அவ்வளோ பருத்தி அந்த 10 நாடுகளில் விளையுதா? அப்படி ஏன்னா நம்மளோட உலக மக்கள் தொகையில் பாதி அளவுக்கு பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. அவ்வளோ பேருக்குமே அந்த பருத்தி தரணும்னா எவ்வளோ காட்டன், டன் கணக்கில் காட்டன் அவங்க அன்றாட வாழ்வில் அன்றாடமும் ஏற்றுமதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோ பருத்தி விளையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இதுக்கு மாற்று வழி வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எஸ், இன்னொரு வழி இருக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே பயன்படுத்தி எங்கெல்லாம் பருத்தி பயன்படுத்தியிருக்காங்களோ அந்த பருத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுசுழற்சி, ரீசைக்கிள், அப்படி இல்லைனா ரீயூஸ், அப்சைக்கிள், இந்த 3 மெத்தட் மூலிமா பயன்படுத்துவாங்க. அப்படி அந்த கழிவுகளெல்லாம் நீக்கிறதுக்காக வேதிப்பொருட்களை நம்ம உள்ளிடும்போது அந்த வேதிப்பொருட்கள் உள்ளிடுறாங்கல்ல, அதில் 2வது கேள்வி இருக்குது. என்ன வேதிப்பொருள் போடுறாங்க, எதனால் அது சுத்தப்படுது? அப்படி சுத்தப்படும்போது இதோட வேதி அதுக்கு இந்த பஞ்சு என்பது ஏற்கனவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது உறிஞ்சு கொள்கிற தன்மை தான் இருக்கும். இந்த வேதிப்பொருள் அந்த பஞ்சில் சேரும்போது அந்த வேதியோட சில தன்மைகளையும் அது உறிந்து வைத்துக்கொள்ளும். எனவே தான் அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய சானிடரி நாப்கின்ஸ்னால ஈச்னஸ், இரிட்டேஷன், சர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் இது எல்லாமே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் முக்கியமாக வரத்துக்கு காரணமாகவும் இந்த பேட் கண்டிப்பாக இருக்குது. இதுதான் ஒரு 50% காரணமாகவும் இருக்குது. ஏற்கனவே பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் உடல் அளவில் ரொம்ப வலுவிழந்து காணப்படுவாங்க. இதில் நாப்கின்ஸ் நம்மளோட வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தான் நாப்கின்ஸ் பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச பொழுதில் பின்னாடி அதனாலேயே பல சிக்கல்கள் ஏற்படும்னா அந்த வலி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது உடல் வலியோடு சேர்த்து மனவலியும் நிறைய அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாப்கின்ஸ்னால் மட்டும் கிடையாது, இந்த கெமிக்கல்ஸ் நாப்கின்ஸ் யூஸ் படுத்துறதுனால பெண்களுக்கு அதிகமான நோய்கள் வரக்கூடிய காரணம் இதுவாக தான் இருக்குது. அது சரிப்பா, இந்த பிரச்சனைலாம் இருந்து விடுபட்டு நான் என் வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் நல்லா சந்தோஷமாகவும் வாழணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இயற்கைக்கு மாறுங்க. விச் மீன்ஸ் இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரியத்தை போட்டுருங்க. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பற்றி பேசுங்க. ஃப்யூச்சருக்காக வாழுங்க. நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம நோக்கி பார்க்கும்போது ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.